ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்காக அண்டர் டே ஷெட்யூல் கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஇ அண்ட் ஜேடிஓ வேக்கன்சிஸ் நிறைய விட்டுருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2000 கிட்டயே வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம கிளாஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்படியுமே ஃப்ரீயாக வந்துடும். யூடியூப்பில் எல்லா கிளாஸஸுமே சிலபஸ் வைஸாக, ஜேடிஓ சிலபஸ் வைஸாக. இப்போ நம்ம இந்த எக்ஸாம் கூட, அதாவது இந்த முனிசிபாலிட்டி ஏஇ, ஜேஇ, ஜேடிஓ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸை தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போட்டிருக்க ஷெட்யூல்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே சிலபஸ் படி நல்லா மேட்ச் ஆகும். ஓகே, அதனால் நீங்கள் நம்ம வீடியோஸையே கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து ஜேடிஓக்கா, ஏஇக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. கன்ஃபியூஷன் எதுவுமே தேவையில்லை. 2 அதாவது ஜேடிஓ அண்ட் ஏஇக்கு டிப்ளமோ அண்ட் பிஇ ஸ்டாண்டர்டில் நம்ம தனித்தனியாக படிப்போம். ஓகேவா? ஆனாலுமே ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 80% கிட்ட, அதாவது ஜேடிஓ டாபிக்ஸ் அண்ட் ஏஇ டாபிக்ஸ், ஓகேவா? இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமுக்குமே அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜேடிஓ அண்ட் ஏஇக்கு ஒரு 80% ஆஃப் த சிலபஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். ஒரு 20% வந்து ஏஇயில் கொஞ்சம் அதிகமாக வரும். ஒரு சில டாபிக்ஸ் ஜேடிஓவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சிபிஎம், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜேடிஓவில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏஇ டாபிக்ஸில் என்னென்ன அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, சாயில், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஹைட்ராலிக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் இருக்கும். இரிகேஷன் இன்ஜினியரிங் ஏஇயில் அதிகமாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது ஒரு 20% ஏஇக்கு அதிகமாக வரும். கொஞ்சம் ஸ்டாண்டர்டுமே அதிகமாக வரும். நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஇக்குமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஏஇயில் உள்ள லெவல் கொஸ்டின்ஸ் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அப்புறம் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிளாஸஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதனால் ஏஇ, ஜேடிஓ அப்படின்னு ரொம்ப யாருமே கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். நிறைய பேர் இந்த கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க. டிப்ளமோ லெவல் எக்ஸாம், பிஇ லெவல் எக்ஸாம் அப்படின்னு. சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது காமன் தான். ரொம்ப நமக்கு டிஃப்ரெண்ட் எதுவுமே அங்கே வரப்போகிறது கிடையாது. அதனால் அந்த காமனாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம எவ்வளோ டெப்த்தாக படிக்கிறோமோ அந்தளவுக்கு ஏஇக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஜேடிஓவில் கேட்டாலும் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து அதெல்லாம் இருக்காது. இப்போ எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய டாபிக் மட்டும் ஜேடிஓவில் ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ரா வரும். ஏஇயில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக பார்த்துக்க போகிறோம். ஓகேவா? அதனால் 2 சிலபஸையும் கம்பைன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப இதில் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேணாம். நாமளுமே நம்ம ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஜேடிஓ சிலபஸ் 100% கவர் ஆயிரும். ஏஇ சிலபஸ் 80% கவர் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஏஇக்கான கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்சும் இது மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். February 5 நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. February 5 இருந்து டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி டாபிக்ஸ், டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அதை பார்த்துட்டீங்க, அப்புறம் நோட்ஸுமே அதுக்கான நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். நிறைய பேர் நோட்ஸ் வந்து கேட்குறாங்க. நோட்ஸ் நான் எப்படி சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா, டாபிக் வைஸாக தான் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். மொத்தமாக நீங்கள் ஜாயின் பண்ணதுமே எனக்கு நோட்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னீங்கன்னா கிடைக்காது. ஓகே, அதை நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதனால் நாளைக்கு நமக்கு என்ன ஷெட்யூல் இருக்கோ, ஷெட்யூல் என்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் புதுசாக அப்போ தான் நோட்ஸ் வந்து ரைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுனால, ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுனால ஒவ்வொரு டாபிக் வைஸாக வரும், மொத்தமாக வந்து கிடைக்காது. ஆனால் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். டெய்லி ஒரு 20 கொஸ்டின் டாபிக் வைஸாக டெஸ்ட் இருக்கும். வீக்லி 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகேவா? நிறைய இந்த டவுட்டும் வந்துகிட்டே இருக்குது, தமிழில் இருக்குமா அப்படிங்கிறது. இங்கிலீஷில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். தமிழில் படிக்கிற அந்த வேர்ட்ஸை விட இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கும்போது வேர்டு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப ஒரு நமக்கு தெரியாத தமிழாக தான் அங்கே இருக்குமே தவிர, அங்கே ஒரு நமக்கு ஃபெமிலியராக அது இருக்காது. அப்போ அதை இங்கிலீஷில் தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இங்கிலீஷில் படிக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது எல்லாமே தமிழில் தான் கொடுக்குறோம். எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே நம்ம இங்கிலீஷில் கொடுக்குறது கிடையாது. எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி எளிமையான தமிழில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் தமிழன், சிவில் தமிழன் பேர் வச்சுட்டு என்ன இங்கிலீஷில் டெஸ்ட் வைக்கிறீங்க, இங்கிலீஷில் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேணாம். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எதில் கொடுக்குறோம், கிளியராக எல்லாமே தமிழில் எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் நம்ம சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். வீக்லி 100 கொஸ்டின் கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கான ஆன்சர் கீஸும் உங்களுக்கு வந்துரும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நான் சென்ட் பண்ணிருவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 வீக் கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. ப்ரீவியஸா உள்ள கிளாஸஸுமே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கன்டின்யூ பண்ணிடலாம். ஏன்னா இப்போ 2 வீக்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இந்த கம்மிங் ஷெட்யூல்ல இருந்து ஃபாலோ பண்ணா கூட போதும். இந்த 2 வீக்ஸ்க்குள்ள தான் லாஸ்ட் கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் வந்து இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிப்ளமோவா, பிஇயா அப்படின்னு கன்ஃப்யூஷனில் இருந்துகிட்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஏன் இப்படி இது பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த டிபேட்டுக்குள்ளே எதுக்கு போகிறீங்க? இதே டிபேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதிலே இருக்க வேண்டியதான். ஓகேவா? நம்மளால் படிக்க முடியாது. உங்கள் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சிலபஸை படிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். அது டிப்ளமோ ஸ்டாண்டர்டாக இருக்கோ இல்லைனா பிஇ ஸ்டாண்டர்டாக இருக்கோ அது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? நமக்கு தேவை இப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் தான் நமக்கு தேவை. இப்போ அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகேவா? அதனால் அந்த டிபேட் பண்ணிகிட்டே இருக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் எடுத்து பாருங்கள். இன்னும் நிறைய பேர் என்ன வீடியோ பார்க்கணும், என்ன நோட்ஸ் படிக்கணும், என்ன டிப்ளமோ புக்கு படிக்கணும்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் சிலபஸ் எடுங்க. சிலபஸ் எடுத்து படிங்க. சிலபஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? சிலபஸ் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா தான் நான் ஒரு சஜஸ்ட் பண்ணும்போது, நான் ஒரு வீடியோ பார்க்க சொல்லும்போது உங்களுக்கு புரியும். டைரெக்டாக வந்து நான் ஒரு வீடியோ பார்க்க சொன்னேன்னா உங்களுக்கு ஒன்றுமே அதில் புரியாது. சிலபஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா தான், இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதை எடுத்து நீங்கள் தேடி எடுத்து படிக்க முடியும். டைரெக்டாக எடுத்தோடனே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரிய போகுது? எதுவுமே புரியாது. ஓகேவா? சிலபஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி நல்லா தரவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட லாஸ்ட் பார்ட்டில் தான் இருக்கோம். ஓவராலாக எல்லாமே கவர் ஆகிடுச்சு. அப்புறம் வெதரிங் கோர்ஸ், டிபிசி டேம் ப்ரூஃபிங் கோர்ஸ் இது மட்டும் தான். இது ஒரு சின்ன டாபிக் தான். ஒரு கான்செப்சுவலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்தளவுக்கு இதில் டேட்டா எதுவுமே கிடையாது. கொஷினுக்கு இப்போ கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்ப கம்மி தான். இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த அந்த மெட்டீரியல்ஸில் தான் அதிகமாக கேட்பாங்க. டிம்பர், அப்புறம் பெயிண்ட்டு, பிரிக்கு இந்த மாதிரி டாபிக்ஸில் தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டு, கான்க்ரீட்டு இதெல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கணும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஷின் பார்க்கும்போது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்து அதை கவர் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். அதுலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின் கவர் ஆயிரும். அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு வெதரிங் கோர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். வெதரிங் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு. பில்டிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலே வந்து ஒரு ஃப்ளாட் ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? மேலே பில்டிங்க்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃப்ளாட் ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரூஃபில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூஃபில் வந்து மழை பெய்யும்போது அது மழை தண்ணி அங்கே தேங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு டைரெக்டாக அது என்ன ஆகும், எக்ஸ்போஸ்டு டு த வெதரிங் கண்டிஷன் வந்து என்ன ஆகும், அங்கே அக்கார் ஆகும். அப்படி தானே? வெயில் அடிக்கும், மழை அடிக்கும். ஓகேவா? அந்த குளிர் காலத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப மினிமமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தாங்கி அந்த டாப் சர்ஃபேஸ் இருந்தால் தான் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்போ அந்த டாப் சர்ஃபேஸை நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அந்த ஒரு டியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக, லைஃப் அதிகமாக அங்கே தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, சீக்கிரமாக அது வெயில் அடிக்கும்போது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் ஷ்ரிங்கேஜ் இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? வெயில் அடிக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் டெம்பரேச்சர் கம்மியாகும்போது அது ஷ்ரிங்கேஜ் ஆகும். இதே மாதிரி அல்டர்னேட்டாக நமக்கு நடந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஸ்ட்ரக்சர் சீக்கிரமாக வீணாக போயிடும். இப்போ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு டாப் சர்ஃபேஸில் நம்ம கொடுத்தாகணும். அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெதரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? வெதரிங் கோர்ஸ் அப்படின்னா என்ன, அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதோ அது எல்லாத்தையும் தாங்கி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நிற்கணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லேயர் டாப் சர்ஃபேஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு அந்த ரெயின் வாட்டர் ஃப்ளோ ஆகுறதுக்குமே மேலே வந்து ஃப்ளாட் ரூஃபாக தான் இருக்குது. எங்கேயுமே ஃப்ளாட் ரூஃபாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்ன ஸ்லோப் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் என்ன ஆகும், மழை தண்ணி வந்து வலிஞ்சு வெளியில் ஓடும். கீழே கிராவிட்டி மூலமாக நமக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு ஓகேவா, கீழே வந்து நமக்கு ஃப்ளோ ஆகி வெளியில் வந்து வரணும். அந்த இடத்துல தேங்கி நின்னாலுமே அதுவும் ஆபத்து தான். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, வெதரிங் கோர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. புரியுதா? அந்த வெதரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டாப்பில் நடக்கக்கூடிய அந்த ஓவர் ஹீட்டுமே, அதிகபட்சமான ஒரு ஹீட்டும் நமக்கு உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஓகேவா? இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நம்ம இன்டீரியரில் இருக்கோம் அப்படின்னா
அந்த இன்டர்னலா நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ரொம்ப ஹீட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஒரு கூலிங்கான ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு உள்ள கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வெளிய உள்ள எந்த ஹீட்டுமே நமக்கு ஈக்குவலா அங்க மெயின்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வெதரிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. புரியுதா? இப்ப இந்த வெதரிங் கோர்ஸ் வந்து எப்படிலாம் போடுறோம்? இந்த புக்ல ஒரு ஸ்டாண்டர்டா குடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது ஒரு மெத்தட்ல நம்ம நார்மலா போடுவோம். அத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டா ஃபைனலா இந்த வெதரிங் கோர்ஸ் போட்டுட்டு, அதாவது கான்கிரீட் போட்டிருப்போம். ரூஃப் கான்கிரீட் போட்டிருப்போம். அதுக்கு மேல ஒரு வெதரிங் கோர்ஸ் வந்து போடுவாங்க. அதுக்கு மேல டைல் லே வந்து பண்ணுவாங்க. இந்த க்ளே டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தளம். மேல வந்து என்ன பண்ணுவாங்க, தளம் பதிப்பாங்க. தள ஓடுன்னு சொல்லுவாங்க. தளக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, மேல வந்து பதிப்பாங்க. இப்போ அந்த லேயர் தான் எப்படி போடப் போறோம். அந்த வெதரிங் கோர்ஸ் இந்த கான்கிரீட்டுக்கு மேல, ரூஃப் கான்கிரீட்டுக்கு மேல எப்படி அந்த வெதரிங் கோர்ஸ் வந்து நம்ம புரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிராக்டிகலா நம்ம ஃபீல்டுல நார்மலா ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, பிரிவென்ட் என்ட்ரி ஆஃப் த மாய்ஸ்சர். மாய்ஸ்சருமே என்ன ஆகக்கூடாது, உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. இப்படிதான் ஆல்ரெடி கான்கிரீட் பார்த்தீங்கன்னா, ஒரு டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேம்ப்னா என்ன? ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈரப்பதம் வந்து மேல இருந்து உள்ள ஃப்ளோ ஆகி வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம இன்டர்னல் சர்ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆயிரும், பெயிண்ட் எல்லாமே தனித்தனியா வர ஆரம்பிச்சுரும். ஸ்ட்ரக்சர் சீக்கிரமாவே அதோட லைஃப வந்து இழந்துரும். ஓகேவா? ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ தண்ணிய உள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கான ஒரு லேயராவும் இந்த வெதரிங் கோர்ஸ் வந்து செயல்படுது. அந்த இடத்துல ஒரு கோட்டிங்கும் நமக்கு அப்ளை பண்றோம். ஓகேவா? வெதரிங் டேம்ப் ப்ரூஃபிங் இப்போ நெறைய ஏஜென்ட்ஸ் கெமிக்கல்ஸ் நெறைய வந்துருச்சு. டேம்ப் ப்ரூஃபிங்க்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய லிக்யூடு இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்ம்ல உள்ளத என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா பெயிண்ட் மாதிரி பண்ணி விடுவாங்க. அதுவுமே இப்போ பண்றாங்க. புரியுதா? இதெல்லாம் இந்த வெதரிங் கோர்ஸ்ல நடக்கக்கூடியது. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஷ்ரிங்கேஜ் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஷ்ரிங்கேஜ்னா என்னது? அந்த சுருங்குறது. ஓகேவா? அதோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு பேரு ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன? விரிவடைறது. எந்த ஒரு பொருளுமே டெம்பரேச்சர் அதிகமாகும்போது அதோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். அதில உள்ள இடையில உள்ள மாலிக்யூல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக்யூல்ஸ்னா என்ன? சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு மெட்டீரியல். அப்ப ஒரு ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே விரிவடைய ஆரம்பிக்கும் டெம்பரேச்சர்னால. அப்ப அந்த விரிவடைஞ்சு, சுருங்கி இந்த ப்ராசஸ் வந்து ஆல்டர்னேட்டா நடக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் சீக்கிரமா வீக் ஆயிடும். அப்போ அந்த டெம்பரேச்சர்னால விரிவடைய விடாம தடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த லேயர் வந்து அந்த ஸ்ட்ரக்சர புரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த வெதரிங் கோர்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் என்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பாருங்க. பிட்டுமென். பிட்டுமென் அப்படிங்கிறது என்ன? ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட். தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேவ்மென்ட்ல பார்த்துருப்போம். பிட்டுமென்னா என்ன? தார்னா என்ன? எமல்சன், கட்பேக் பிட்டுமென் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைப்லாம் பார்த்துருப்போம். வீடியோ பார்க்கல அப்படின்னா அதில பாருங்க. அதில அதோட ஃபங்ஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் எப்படி அது ப்ரொடியூஸ் பண்றோம் எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேவா? சுர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக் ஜல்லி. ஓகேவா? நார்மலா அந்த பிரிக் துண்டு இருக்கு பார்த்தீங்களா? செங்கல் துண்டு, செங்கல் ஜல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அத தான் என்ன சொல்றாங்க, சுர்க்கி அப்படின்னு சொல்றாங்க. இது நார்மலா நம்ம சைட்ல கிடக்கக்கூடிய பழைய கல்லு, உடைஞ்ச கல்லு, நொறுங்கி போன கல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சு கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். இல்லன்னா தனியா இதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு லோடு கணக்குல நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணியும் யூஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி தேவைப்படுதோ அப்படிங்கிறத. எக்கனாமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிடக்கக்கூடிய சைட்ல கிடக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி பண்றது நமக்கு எக்கனாமிக்கா இருக்கும். அப்புறம் சாண்ட். நெக்ஸ்ட்டு க்ளே டைல்ஸ். மேல போடக்கூடிய டாப் லேயர்ல போடக்கூடிய க்ளே டைல்ஸ். தள ஓடு, தளக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லைம்னா என்ன? சுண்ணாம்பு. சுண்ணாம்பு இதில முக்கிய பங்கு வகிக்கும். அப்புறம் சிமெண்ட். இது எல்லாமே நமக்கு அந்த வெதரிங் கோர்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் சொல்லலாம். என்னன்னா, பிட்டுமன், சுருக்கி அப்படிங்கிறது இந்த கல்லு. அதாவது செங்கல் ஜல்லி அப்படின்னு சொல்லலாம். சாண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். க்ளே டைல் அப்படிங்கிறது தள ஓடு. லைம் அப்படிங்கிறது என்னன்னா, சுண்ணாம்பு, சிமெண்ட். இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மல் நம்ம ஃபீல்ட்ல நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிரிக் ஜல்லி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், மட்டம் மார்க் பண்ணுவோம். மட்டம்னா அந்த மார்க்கிங் பண்ணுவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஸ்லோப் வேணும், ஒரு எந்த இடத்துல நமக்கு ஸ்லோப் வேணும், வாட்டர் வந்து வெளியில போறதுக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோப் வேணும், மழை தண்ணி வந்து வெளியில போறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுவோம், ஒரு அதிகமான கல்லு போட்டு என்ன பண்ணுவாங்க, அதிகமான கல்லு போட்டு எந்த இடத்துல நமக்கு லோவா தேவைப்படுதோ, அந்த இடத்துல கொஞ்சம் லோவான ஹைட்டுக்கு அந்த செங்கல் ஜல்லிய போட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிருவாங்க. புரியுதா? அப்போ நமக்கு தண்ணி வந்து அது வழியா வந்து ஒரு ஸ்லோப்ல ஃப்ளோ ஆகி ஈஸியா வந்து என்ன ஆகும், ரன் ஆகி வெளியில போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த மட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு கல்லுல
மார்க் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ரூஃபில் அந்த ரூஃபில் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். எந்தெந்த மட்டத்துக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த மட்டத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த செங்கல் ஜல்லி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த சுண்ணாம்பு அதுக்கு மேலே என்ன பண்ணிடுவோம், ஃபுல்லாகவே கொட்டிடுவோம். இந்த செங்கல் ஜல்லி மேலே என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக சுண்ணாம்பு கொட்டி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் டேம்பிங் வந்து பண்ணுவோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டேம்பிங் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடுக்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை போட்டு மிக்ஸ் பண்ண வெல்லம் இதெல்லாம் போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மேலே மிக்ஸ் பண்ணி அங்கங்கே தெளித்து பீட் பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம், ஒரு பலகை உடன் பலகை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பீட் பண்ணுவாங்க. இது நல்லா என்ன ஆகும், மிக்ஸ் ஆகி இந்த சுண்ணாம்பு இந்த பிரிக்கு ஓகேவா, இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு லேயரை கொடுக்கும். ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேயரை கொடுக்கும். இது ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டியும் உள்ளே வந்து நமக்கு கிடைக்க வைக்கும். ஓகேவா, உள்ள இன்டீரியராக நமக்கு கூலிங்காகவும் இருக்கும். மேலே ஒரு டேம் ப்ரூஃபிங் லேயராகவும் இது செயல்படும். ஓகேவா, இதுக்கு மேலே நம்ம டேம் ப்ரூஃபிங் வேறு ஏஜென்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தான் ஃபைனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பீட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் மார்ட்டர் 1:3 அப்படிங்கிற அளவுக்கு இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. 1:3 அப்படிங்கிற அளவுக்கு சிமெண்ட் மார்ட்டரை வச்சு மேலே டைல் வந்து லே பண்ணுவாங்க. ஓகேவா, மேலே டைல் லே பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக இந்த லேயர் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த வெல்லம், கடுக்கா தண்ணி, அப்புறம் அந்த செங்கல் ஜல்லி, சுண்ணாம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஹார்டன் ஆனதுக்கப்புறம் ஹார்டன் ஆகி என்ன ஆகும், பீட்டிங் வந்து பண்ணுவாங்க. அதில் உடன் பலகை வச்சு என்ன பண்ணுவாங்க, மேலே நல்லா வந்து பீட் பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் மேலே சிமெண்ட் மாட்டரை லே பண்ணி இப்போவும் அந்த லெவல் மட்டம் வந்து பார்த்து கரெக்டாக என்ன ஆகும், வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி போகணும். அதுக்கேற்ற மாதிரி டைலை லே பண்ணிகிட்டே வருவாங்க. புரியுதா? இதுதான் இந்த வெதரிங் கோர்ஸோட ப்ரொசீஜர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆர்சி ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே நம்ம லைம் காங்கிரீட் வெதரிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டு கிளே டைல்ஸ்னால் இந்த சொல்லக்கூடிய அந்த தளவோடு தளக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே வந்து பதிக்கிறாங்க. ஓகே, இதுதான் வெதரிங் கோர்ஸோட ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் மட்டும் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டா போதும். இது அந்தளவுக்கு கொஷின் ஏரியா உங்களுக்கு கிடையாது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. லே பண்ணும்போது அதோட சிமெண்ட் மாட்டரோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3 அப்படிங்கக்கூடிய அந்த ரேஷியோவில் நமக்கு சிமெண்ட் மாட்டர் மிக்சிங் ப்ரொபோர்ஷன் வந்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேம்ப் அப்படின்னாலும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். டேம்ப் அப்படின்னா ஒரு ஈரப்பதம் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் வந்து பெனட்ரேட் ஆகி ஸ்ட்ரக்சர் வழியாக பெனட்ரேட் ஆகி உள்ளே வரதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டேம்ப்னஸை என்ன பண்ணணும், டேம்ப்னஸ்னால் ஈரப்பதம். அந்த டேம்ப்னஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரக்சருக்குள்ளே அதை வரவிடாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோர்ஸ், ஒரு லேயர் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். அது பேர் தான் என்ன, டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபூட்டிங் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபூட்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவோம், காலம் வந்து ரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பீமில் எல்லா காலமையும் நம்பர் ஆஃப் காலம்ஸை கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா, கனெக்ட் பண்ணி அதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ பேஸ்மெண்ட் இருக்கோ அந்த லெவலுக்கு என்ன பண்ணுவாங்க, ரைஸ் பண்ணி அதுக்கு இந்த பேஸ்மெண்ட்டோட லெவல் அதிகமாக போக போக மேலேயும் ஒரு கிரேட் பீம் போட்டு என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போது அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். மேசன்ட்ரி வால் வந்து என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த மேசன்ட்ரி வால் வழியாக, அதாவது இது பிளின்த் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பிளின்த் லெவல் அப்படின்னா நம்ம அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருந்து மேலே அந்த டைல் ஃப்ளோர் லெவல் வரக்கூடிய லெவலில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிளின்த் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லெவலில் வாட்டர் வந்து என்ன ஆகக்கூடாது, மேலே பெனட்ரேட் ஆகி இந்த வாலுக்கு வந்து வரக்கூடாது. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்கள், வாலில் கீழே ஒரு 3 அடி 2 அடிக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து மேலே வந்திருக்கும். ஒரு பெயிண்ட் வந்து அது மேலே வெளியே வந்து பேட்சாக வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த தண்ணி வந்து மேலே ஏறுறதுனால தான் அந்த ஒரு ஃபால்ட் வந்து அங்கே நடக்குது. அப்போ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வாட்டரை மேலே வரவிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லேயர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது பேர் தான் என்னென்னா டிபிசி, டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளின்த் லெவலுக்கு மேலே நம்ம வாட்டர் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஓகேவா? என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டேம்ப்னஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஹைக்ரோஸ்கோபிக் மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஈரப்பதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவுமே நமக்கு ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக அது டிட்டோரியேஷன் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டேம்ப் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது அந்த டேம்ப்னஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான போடக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ எந்த இடத்துலலாம் இது வந்து நமக்கு மழை தண்ணி வந்து உள்ள அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த இடத்துல இந்த டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதர் டாப்லேயும் நம்ம போட்டோம் வெதரிங் கோர்ஸ் சொன்னோம், அதுலேயும் ஒரு லேயர் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? கெமிக்கல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ அது மூலமாக வாட்டர் வந்து அது என்ன ஆயிரும், தடுத்து நிறுத்திடும். ஓகே, இப்போ கிரவுண்ட் சர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, வால்லையும் கொடுப்பாங்க. வெர்டிக்கலாகவும் வால்லையும் இந்த டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸை வந்து அப்ளை பண்ணுவாங்க. புரியுதா? இது எதனால நடக்குது, ஓகேவா? இந்த டேம்ப்னஸ் அப்படிங்கிறது எதனால் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டா போதும். மாய்ஸ்சர் மாய்ஸ்சர் லெவல் வந்து ரைஸ் ஆகிறதுனால நடக்கலாம். அப்புறம் ஆக்ஷன் ஆஃப் ரெயின், மழை பெய்கிறதுனால என்ன ஆகும், தண்ணி மேலேருந்து ஊடுருவி உள்ளே வரும். அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் டாப்பில் நமக்கு ஓப்பனில் இருக்கக்கூடிய வால்லையும் வாட்டர் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், பேரப்பெட் வால், காம்பவுண்ட் வால், இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து பெனட்ரேட் ஆகி உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்புறம் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி, அதாவது அந்த காற்று, ஈரப்பதமான காற்று குளிர்ந்து அதுவுமே ஒரு தண்ணி ஈரப்பதத்தை வந்து கிரியேட் பண்ணும் ஸ்ட்ரக்சரில். அப்படி தானே? நம்ம காற்றுலேருந்து வரக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே குளிர்விக்கிறதுனால கண்டென்சேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். குளிர்விக்கிறதுனால அதுவுமே ஒரு வாட்டரை அங்கே வந்து கிரியேட் பண்ணும், ஈரப்பதத்தை கிரியேட் பண்ணும். இது மூலமாகவும் நமக்கு என்ன நடக்குது, டேம்ப்னஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்ட்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, மிஸ்லேனியஸ் காசஸில் என்னெல்லாம் வருது, புவர் ட்ரைனேஜ், இம்பெர்ஃபெக்ட் ஓரியன்டேஷன், இம்பெர்ஃபெக்ட் ரூஃப் ஸ்லோப் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலையும், டிஃபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக பண்ணலை, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் டிஃபெக்டிவ் ரெயின் வாட்டர் பைப்பில் சேதமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு என்ன ஆகும், இந்த டேம்ப்னஸ் வந்து அக்கர் ஆகும். இல்லை என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ்க்காக, ஹார்ட் பிட்டுமன், மேஸ்டிக் ஆஸ்ஃபால்ட், பிட்டுமினஸ் ஆர் ஆஸ்ஃபால்டிக் ஃபெல்ட், மெட்டல் ஷீட்டு, ஒரு ஷீட் மாதிரியும் ஒரு லேயர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? மெட்டலில் ஒரு ஷீட் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கவர் பண்ணிடுவாங்க. கிரவுண்ட் பீம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷீட் மாதிரி போட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரிக் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த ஷீட் வந்து என்ன பண்ணிடும், வாட்டரை மேலே வர விடாது. புரியுதா? அதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. காம்பினேஷன் ஆஃப் ஷீட்ஸ் அண்ட் ஃபெல்ட், ஸ்டோனு, பிரிக்கு, மார்ட்டர். ஓகேவா? மார்ட்டரும் ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் கொடுக்கலாம். அப்புறம் சிமெண்ட் காங்கிரீட்டுமே என்ன அப்படின்னா ஒரு வாட்டரை உள்ளே பெனட்ரேட் பண்ண விடாது, ஒரு இம்பர்வியஸ் லேயர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பிளாஸ்டிக் ஷீட்டு, இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இது பிளாஸ்டிக்லேயும் மெட்டீரியலில் நமக்கு கொடுக்குறாங்க. இது நம்ம கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். என்னென்னா மோஸ்ட் யூஸ்ஃபுல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பிட்டுமன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதாவது டேம்ப் ப்ரூஃபிங் லேயர் என்ன அப்படின்னு. மெத்தட் ஆஃப் டேம்ப் ப்ரூஃபிங் என்னெல்லாம் இருக்குது, யூஸ் ஆஃப் டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ், டிபிசி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் கிரவுண்ட் சர்ஃபேஸில் நம்ம பிரிண்ட் லெவலில். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டேம்ப் ப்ரூஃபிங், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட், அப்புறம் கேவிட்டி வால் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கன்ட்டிங் அப்படின்னா கன்னில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது. ப்ரெஷர் க்ரௌட்டிங், ஒரு ப்ரெஷரில் ஒரு பைப் வழியாக என்ன பண்ணுவாங்க, அந்த க்ரௌட்டு சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து உள்ளே அனுப்புறது மூலமாக அங்கே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அது மூலமாக வாட்டர் வந்து பெனட்ரேட் ஆகாது. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் இமேஜ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். நம்ம பார்த்தோம் அப்படி தானே, அந்த பீம் கிரவுண்ட் லெவலில் பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த கிரவுண்ட் லெவலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் மினிமம் இதில் ஹைட் வந்து இருக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார்ம் ஒர்க் வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு சிமெண்ட் காங்கிரீட்டை மேலே போர் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் என்ன பண்ணுறோம், இதை ஃபுல்லாகவே ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணுறோம், டேம்ப் பண்ணுறோம். ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் கோட்டிங் வந்து கொடுப்பாங்க. அந்த வாட்டர் வந்து பெனிட்ரேட் ஆகி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி கொண்டு போவோம். புரியுதா? அப்புறம் இன்டெக்ரல் டேம்ப் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த லேயர் மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த லேயர்லேயே என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் காங்கிரீட்டோட சேர்த்து ஒரு சில கெமிக்கலை ஆட் பண்ணிடுவாங்க. ஒரு சில கெமிக்கல் என்னாகும், இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த காங்கிரீட்டை போர் பண்ணும்போது அதிலே ஒரு சில மிக்சர்ஸை ஆட் பண்ணுறது, ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணும்போது அந்த கெமிக்கல் வாட்டரை வந்து மேலே வர விடாது. புரியுதா? அந்த கெமிக்கல் வாட்டரை மேலே வர விடாமல் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை இன்டெக்ரல் டேம்ப் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ அதுவும் ஒரு லேயராக அங்கே செயல்படும். அதுதான் இதில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்போம். த இன்டெக்ரல் ட்ரீட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆடிங்
certain compounds to the concrete or mortar during the process of mixing. ஓகேவா, அதில் ஒரு certain compound வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணும்போது. ஓகேவா, ஒரு சில சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணுறோம், அது நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் வாட்டரை. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் வந்து பெனட்ரேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் கோட்டிங் மாதிரி மேலே ஒரு லேயர் பெயிண்டிங் மாதிரி அங்கே கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு சொல்யூஷனில் நம்ம ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறோம். இது பேர் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டேம் ப்ரூஃபிங் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 4வது என்ன பார்க்குறோன்னா கேவிட்டி வால் கன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா, இப்போ இங்கே ஒரு வால் இருக்குது, இங்கே நமக்கு டேரெக்டாக ரெயினாலேயோ இல்லைனா ஒரு வாட்டர்னாலேயோ அஃபெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு எம்டி ஸ்பேஸ், அதாவது கேவிட்டி வால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல ஒரு கேவிட்டி வால் கொடுக்கறது மூலமாக வாட்டர் வந்து இந்த சைடு வந்து வராது. ஓகேவா, அங்கே ஒரு இன்சுலேஷனாக இருக்கும். இது ஒரு நாய்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பார்த்திங்கன்னா தெரியும் சென்டரில் ஒரு கேப் மாதிரி கொடுப்பாங்க. இதுவுமே டேம் ப்ரூஃபிங்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் என்னென்னா கன்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கன்டிங் அப்படிங்கிறது கன்னில் நமக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடியது. இது எந்த இடத்துல நம்ம ஃபுல்லாகவே வாட்டர் பெனட்ரேட் ஆகக்கூடாதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வாட்டர் வந்து பெர்வியஸ் ஆகி உள்ளே வராது. லாஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா ப்ரெஷர் கவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு பின்னு மாதிரி அங்கே மார்க் பண்ணி அது வழியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் க்ரௌட்டை சொல்யூஷனாக உள்ளே வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி ஒரு சிமெண்ட் பேஸ்ட்டை உள்ளே வந்து கொடுப்போம். இது மூலமாகவும் அங்கே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி வாட்டரை தடுக்கும். புரியுதா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபிங்கில் வரக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வெதரிங் கோர்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் டேம் ப்ரூஃபிங் கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அப்புறம் இந்த வீடியோலையுமே அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.